கரூர் மாவட்டத்தில் அவர் இந்த இயக்கத்தை விட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் தளபதி அவருடைய தலைமையில் தன்னை இணைத்திருக்கிறார். தன்னுடைய ஆதரவாளர்களோடு அங்கு வந்து இணைந்திருக்கிறார். அண்ணா அறிவாலயத்தில் வருகின்ற 27ஆம் தேதி மாலை இங்கு திருச்சியிலிருந்து தலைவர் தளபதி அவர்கள் கரூருக்கு வந்து மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடன் அவரோடு இயக்கத்தில் இருந்த தோழர்கள், அவருடைய நண்பர்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்வதற்காக நடைபெறுகின்ற பொதுக்கூட்டம் அது. அதில் திரளாக அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். மிகப்பெரிய அளவில் இந்த பகுதியில் இந்த கழகத்திற்கு வலுவூட்டுவதற்காக தன்னுடைய பணியாற்றிய 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் அரசியலில் இருந்த நண்பர்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வந்து இணைப்பதற்காக நடைபெறுகின்ற பொதுக்கூட்டம் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இப்போ கரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதிமுக தான் வந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கு. இப்போ இவர் இணைச்சதுக்கு அப்புறம் இப்போ வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? பல எழுச்சி வந்திருக்கா? நீங்கள் மொத்தத்தில் கரூர் இப்போ நகரம் வந்து தோத்த போது கூட கரூர் நகரம் 5000 ஓட்டு திமுக கூட நிற்கிறாரா? நீங்கள் அது எங்களுக்கு கூடுதல் பலம். இனிமேல் எங்கே தோக்கம்? அவர் வந்திருக்கிறார், நிச்சயமாக ஜெயிக்கும். ஏன்னா அவருடைய பலமை எனக்கு தெரியும். நல்லா பணியாற்றுவார், நல்ல வேகமாக செய்வார். நாங்கள் பார்த்த ஒரு படம், இந்த இலாக்காவையும் பார்த்தவர் அவர். அதனால் வந்து அவர் எங்களுக்கு பெரிய பலமாக தான் இருக்குது. நிச்சயமாக கரூர் வெற்றி பெறும். ஆனால் இடைப்பூடாவில் அமமுகவில் இருந்தோ இல்லை ஏடிஎம்கே தரப்புல முக்கியமான நிர்வாகிகள் வேறு யாராவது வராங்களா? அவரை தான் கேட்கணும். செந்தில் பாலாஜி அவங்களை கேட்டுக்கணும். அவரை கேளுங்க ஒரு வார்த்தை, என்ன யார் வரா என்னன்னு. இப்போது சமீபத்தில் அவரோடு நேற்று வரும்போது காரில் கூட பேசிக்கொண்டுதான் இன்றைக்கு இருக்கிறவர்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிற நண்பர்கள் கூட அவர்களோடு பேசிக்கொண்டு இருப்பதாக அவர் சொன்னார். எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் திமுகவுக்கு இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதாவது வாசிக முருகேசன் அவங்க இருந்த காலத்தில் இருந்த அந்த டீம் இப்போ வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறதா வந்து ஒரு இது இருக்குது, சரிங்களா? ஸோ அது ரெண்டாவது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்ததுனால மற்றவங்க நிர்வாகிகள் ஓரங்கட்டப்படுவார்கள் என்று ஒரு இல்லை அவங்க சொல்றது. நாங்கள் இந்த கட்சியில் சேரும்போது ஒரு ஒன்றியத்துக்கு வந்து 20 பேர் தான் கிளைக்கு செயலாளர். இன்னைக்கு ஒரு கிளை, ஒரு ஊராட்சிக்கு ஒரு செயலாளர்னு வந்துருக்கு. அதனால் ஒருத்தர் வந்ததுனால ஒருத்தர் ஓரங்கட்டத்தில் பெரிய இயக்கம். யார் வந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுப்பாங்க. யார் இருந்து ஏற்கனவே பணியாற்றவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. நிச்சயம் தளபதி அதை செய்வார். யாரையும் ஓரங்கட்டுறதெல்லாம் அவங்களாம் நினச்சிக்கலாம். ஆமாம், அது எங்களை எதிர்த்து கூட தான் 5-6 மந்திரி போட்டாங்க. எங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டாங்களா? அவருக்கு புதிய பொறுப்பு ஏதாவது கொடுக்க போறீங்களா கரூர்? சும்மா சாதாரண ஆள் என்கிட்ட கேட்டேன். நமோ நம ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரி அமதகலதக பந்தல் தான் இங்க பூமி பூச போறாங்க. இன்னைக்கு போட்டு வேண்டாம் வண்டி வச்சிருக்கியா? ஹலோ, பேக்கில் பார்த்து கொடுக்கணும். ஆமாம், போதும் அப்புறம் போட்டுக்கலாம். 15 வருஷம் நடத்துறது
ஆரம்பிக்கிறாங்க மங்களாய நமஹ ஓம் வித்யாய நமஹ ஓம் ஏகசுரவண்யே நமஹ ஓம் அன்னமயே நமஹ ஓம் மாங்கல்யதாரண்யே நமஹ ஓம் மனோன்மயே நமஹ ஓம் ஸ்ரீமதாயே நமஹ ஓம் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வந்தமிழாகினும் அபிராமி கடை கண்களே ஓம் பூத்தவளே புவனம் 14 காத்தவளே பின் கறந்தவளே இளையவளே மாத்தவளே உனை என்று மற்றுமோ புகை போட்டா கீழே உட்காந்து எந்திரிக்க முடிஞ்சு அடி பின்னாடி வந்துட்டு ஜகாக சர்வே சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் தலிகாத மனமும் அன்பு அகல மாலகுருண்ணா திரும்ப பாருண்ணா அப்படியே கொடுங்க, அப்படியே வரிசையா கொடுங்க. எல்லாம் ஊற்றணும் மகேஷ் சுந்தரத்தை போட கண்டிப்பா நடக்கும். சாமி வெண்ணமலையில் தான் இருக்காரு. தெரிகிறதா என்ன பண்ண இது ஒரு எல்இடி வரும். நீங்க தான் முருகனை பக்கத்தில் கூட்டிங்க, அப்புறம் சுவாமிகள் கவலையே படாதீங்க. நீங்க எந்த போந்துருங்க, நீங்க எந்த போந்துருங்க வாயில பேசு அது பூஜை வச்சுட்டு பண்ணுவாங்க நமக்கு சார்.